கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தெய்வ வார்த்தை 1 சாமுவேல் 2:4. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைக்கட்டப்பட்டார்கள். இது அன்னாளுடைய ஜெபமாக இருக்குது. இந்த வசனத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பலவான்கள் தன்னுடைய பலத்தை நம்பி இருக்கிறவங்க, மற்றவர்களை ஒடுக்க நினைக்கிறவங்க, தன்னுடைய பலத்தின் மேலே பெருமை கொண்டவர்கள், அந்த பலத்தினால் மற்றவர்களை தாழ்த்தி அவர்கள் தன்னோட பலனை நிலைநிறுத்தணும்னு நினைக்கிறவங்கள எல்லாத்தையுமே கர்த்தர் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு வில்லை முறிக்கிறது போல் அவங்களோட பலத்தை முறித்து போடக்கூடியவர்களாக இருக்கிறாரு. அவங்களால யாரெல்லாம் தள்ளப்பட்டார்களோ, விழுந்து அடிக்கப்பட்டாங்களோ, அவங்களெல்லாம் கர்த்தர் தன்னுடைய பலத்தை கொடுத்து அவங்கள தூக்கி நிறுத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த உலகத்தில் தன்னோட பலத்தையும் தன்னோட பெருமையும் அகங்காரத்தையும் நினைக்கிறவங்கள ரொம்ப நாள் இருக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் அவங்கள எல்லாம் முறியடித்து யாரெல்லாம் விழுந்து போய் தள்ளப்பட்டு கிடக்கிறாங்களோ அவங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 72:13 சொல்லியிருக்காங்க, பலவீனனுக்கும் எளியவனுக்கும் அவர் இறங்கி எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிப்பார்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், ஏன்னா கர்த்தர் எளியவர்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறார். யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ, யாரெல்லாம் தள்ளி விடுறாங்களோ, யாரெல்லாம் அடக்கி வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இறங்கி அவர் தன்னுடைய பலத்தை கொடுத்து தன்னுடைய பலத்தால் அவங்களை கட்டி அவர்களை பலவான்களாய் நிலைநிறுத்துவார். யாரெல்லாம் பலவான்களாக நினச்சிருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் முறியடித்து, வெள்ளை முறிப்பது போல் முறியடித்து அவங்கள கீழே விழச் செய்து எளியவர்களின் தலையை உயர்த்தி கொம்பு மேல் கொண்டு உயர வைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அதனால் இந்த நாட்களில் நாம் நம்மளுக்கு முன்னாடி பலவான்களாக இருக்கிறாங்களேன்னு சொல்லி அவங்கள பார்த்து நம்ம பயப்பட தேவையும் இல்லை. ஏன்னா அவங்க தன்னோட பலத்தையும் தன்னுடைய பெருமையை மட்டும் நம்பி இருக்கிறாங்க. ஆனால் எளியவர்களாகிய நாமும் கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிறோம். அதனால் அவருடைய பலத்தால் நம்ம எழுந்து நிற்கக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். ஸ்தோத்திராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா தகப்பனே. நாங்கள் எப்பொழுது உண்மை நோக்கியே பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய பலத்தால் எங்களை இடைக்கட்டுங்க. மற்றவர்கள் கண்களுக்கு முன்னால் எங்களை கண்மலையின் மேலே நிறுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமீன்.